எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, மிகவும் இனிமையான இயற்கை சூழல் கொண்டிருக்கும் அருமையான தேசமாகிய இலங்கைக்காக நாம் இறைவனிடம் வரப்போகும் தேர்தலில் ஆண்டவன் இடைபடும்படியாக நாம் வேண்டிக்கொள்ள கூடி வந்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எல்லாமல்ல இறைவன் இலங்கை தேசத்தை அவருடைய பாக்கியத்தினால் நிரப்பி இயற்கை வளம் இன்னும் ஜெம்ஸ்டோன்ஸ் ரத்தினங்கள் இன்னும் மசாலா பொருட்கள் இன்னும் தேயிலை இன்னும் சினமன் போன்றவைகள் எல்லாம் அதிகமாக பெருகும் தேசமாக, இன்னும் மக்களுடைய திறன் அதிகமாக இருக்கும் தேசமாக இந்த அருமையான தேசத்தை ஆண்டவன் அமைத்திருக்கிறார். இவைகளை எல்லாம் தேசத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும். அதை அவர்கள் அனுபவித்து அவர்களுடைய குடும்பத்திலே சமாதானத்தோடு வாழ வேண்டும். அதோடு கூட அவர்கள் ஒவ்வொருவரும் அதிகமான உற்பத்தி தேசத்திலே உண்டாகும்படியாக உழைக்க சூழல் உண்டாக வேண்டும். அதற்கு பலன் பெருக வேண்டும், தேசம் செழிக்க வேண்டும். இவைகளுக்காக நாம் இறைவனிடம் ஒரு நல்ல ஆட்சியை அமைத்து, நல்ல தகப்பனை போன்ற அல்லது தாயை போன்ற ஒரு தலைவரை உருவாக்கி தேசத்திலே நல் ஆட்சி அமைக்க ஆண்டவன் அருள் புரியும்படியாக வேண்ட போகிறோம். அவரை நோக்கி வேண்டுவோமா? அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய குறைகளை பாவங்களை எல்லாம் என்னிடம் அறிக்கையிட்டு அதன் பிறகு பரலோகத்தில் இருக்கிற என்னிடம் வேண்டிக் கொண்டால் நான் வந்து அவர்கள் பிரார்த்தனையை கேட்பேன், தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவேன் என்றார். அதை செய்யவே இப்பொழுது கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவனே, தயவாக இலங்கை தேசத்தை நினைத்தருளும் அப்பா. தேசத்திற்கு சமாதானத்தை கட்டளையிடும், ஒரு மனதை கட்டளையிடும். தேசத்தின் ஆட்சி இந்த தேர்தலின் மூலமாக நம்முடைய வல்லமையினால் நிர்ணயிக்கப்படட்டும். சரியான தலைவர்கள் தலைவிகள் உருவாக்கப்படட்டும். அவர்களுடைய இருதயத்திலே தேசத்தின் நலனை நீர் வையும், ஜனங்களுடைய நலனை வையும். ஆண்டவனே, ஒரு மனதுருக்கத்தோடு உண்மையாய் அவர்கள் ஆட்சி செய்து தேசத்தில் இருக்கும் எல்லா வளத்தையும் எல்லா ஜனங்களுக்கும் கொண்டு வரும்படியாக அவர்களுக்கு ஞானமும் அவர்களுக்கு ஆற்றலும் அவர்களுக்கு நல் மனமும் உடையவர்களாக இருக்கும்படியாக அப்படிப்பட்டவர்களை நீர் ஆட்சியில் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவனே, இந்த தேர்தல் சமாதானமாயிருக்கட்டும், மகிமைக்குரியதாக இருக்கட்டும். தேசமே உயர்ந்த ஸ்தானங்களுக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு வரட்டும். உமது ஆசீர்வாதம் இருக்கட்டும். எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டு வேண்டிய பொருளாதாரத்தை கொடுத்து எல்லா ஜனங்களும் சமாதானத்தோடு செழிப்போடு வாழும்படி வழி செய்ய வேண்டும் என்று இந்த பிரார்த்தனையை உமது உன்னத நாமத்தில் ஏறெடுக்கிறோம். இதை அங்கீகரித்தலும் சுவாமி. பிரியமானவர்களே, இலங்கையை ஆண்டவன் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவாராக.